ஏப்பாய் எங்கப்பா இருக்கீங்க? வாங்கப்பா, நான் தான் மதுரை வளர்மதி, திருப்பாலை வளர்மதி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? அங்கே பாருங்க, வண்டி போகுது, வண்டி காரெல்லாம் போகுது. சரிங்களா? போகிறவங்க போகட்டும், நம்ம என்ன செய்கிறது? நம்ம இப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போவோம். நம்ம பொழப்ப நம்ம தொழிலை நம்ம பார்க்கணும், அவங்கவுங்க தொழிலை அவங்க பார்க்கணும். அப்படியே கிறுக்கச்சியே மெண்டலு எங்காடி போயிட்டு இப்படி காட்டுக்குள்ளே திரிஞ்சு வரேன்னு நினைக்கிறீங்களா? ஏப்பா, எங்கள் மாமனார் டெத் ஆகிட்டார்ப்பா. எங்கள் மாமனார் டெத் ஆகிட்டார். அது என்ன ஊர்? அது கொலமங்கலம் பக்கம், கொலமங்கலம் பக்கம்ப்பா, பாசிங்கபுரம் அங்கிட்டு. சரிங்களா? அப்படியே என்ன செஞ்சோம், வரும்போது ஆட்டோவில் 100 ரூபா கொடுத்து வந்துட்டேப்பா. வரும்போது ஆட்டோவில் 100 ரூபா கொடுத்து வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீடு பார்த்தா கொல்ல தூரம் இருக்குப்பா. இங்கே வேறுப்பா, இங்கே குப்பைமேடு, எம்பிட்டோ குப்பைமேடு. என்ன, நான் ஒரு 10 சேலை எடுத்துகிட்டு போனேன்ப்பா, 10 சேலை எடுத்துகிட்டு போனேன். சரிங்களா? 10 சேலை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வந்து 9 பேர். எங்கள் மாமியா ஒருத்தவங்க 10, எங்கள் மாமியாளுக்கு ஒரு சேலை, அப்புறம் எங்கள் நாத்தனா 9 பேர்த்துக்கு 9 சேலை போட்டாச்சுப்பா. சேலையை அப்புறம் நம்ம முறையை நமக்கு நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுட்டோம். சரிங்களா? என்னால் முடிஞ்சதுக்கு வாங்கிட்டு போயிட்டேப்பா. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அவங்க வந்து எல்லா பேரும் எல்லா ரேஞ்சிலையும் கெட்ட தான் செய்வாங்க. இப்போ பணக்காரங்க நமக்கு தக்கன நம்ம எடுக்கமுட்டு நான் எடுத்துட்டேன். சரிங்களா? 10 சேலை எடுத்தேன். எடுத்து எல்லா காரியமும் நல்லபடியாக முடிஞ்சிச்சுப்பா. முடிஞ்ச பிறகு அப்படியே என்ன செஞ்சேன், அப்படியே ஒரு டெலிவரி பிள்ளை, லேடிஸு டெலிவரி பிள்ளை, அந்த பிள்ளை வந்து என்ன செஞ்சிச்சு, எப்பா எங்கிட்டுப்பா ஆட்டோ ஏறுறதுக்கு தெரியலையப்பா, அது என்னப்பா கொல்ல தூரமாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். கேட்டோன்னே அந்த பாப்பா என்னைய மெயின் ரோட்டில் இறக்கி விட்டுச்சுப்பா, மெயின் ரோட்டில். சரிங்களா? இப்படியே நடந்து போங்க, ஆட்டோ வரும்னு சொல்லிட்டாங்க. அவங்க பிடுங்கிக்கிட்டு அக்காக்கா ஓடிட்டாங்கப்பா வண்டியில். அவங்க பிடுங்கிக்கிட்டு ஓடிட்டாங்க. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இவங்க பூரா போயிட்டாங்க இதுக்கு, இந்த இதுக்கு போவாங்கல்ல, இதை கூட சொல்லக்கூடாது போல வீடியோவில், பயமாக எல்லா பேரும் போயிட்டாங்க. இந்த ஆட்டோக்காரர் போகிறாரு, அதில் ஏறினாலும் வீட்டுக்கு போயிருக்கலாம். சரிங்களா? இவங்க பூரா இதுக்கு போயிட்டாங்க, என்னப்பா சொல்கிறது, கல்லறைக்கு போயிட்டாங்கப்பா, கல்லறைக்கு போயிட்டாங்கப்பா எல்லா பேரும். அந்த ஸ்பாட்டை விட்டு வெளியே வரணும், அதுதான் முக்கியம். சரிங்களா? நான் கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி இப்படியே ரோட்டுக்கு வந்துட்டேன். இந்த மெயின் ரோட்டில் ஆட்டோ நிறையா வரும் போல் தெரியுது. ஆட்டோவில் ஏறி போயிட வேண்டியதான் வீட்டுக்கு. அங்கிட்டு போய்ட்டால் மாறி போயிடலாம். சரியாப்பா? ஆளுக்கு ஒரு சேலையை போட்டு விட்டேன். இது என்னடி மூடை மாதிரி கொண்டு வரேன்னு கேட்குறீங்களா? பெரிய மூடை. என் நாத்துனா ஒரு நாத்துனா அந்த சேலை போட்டுச்சுப்பா, கொடுத்துப்பா ஒரு பிள்ளை. என் நாத்துனா ஒரு பிள்ளை சேலை கொடுத்து, அங்கே வீடியோ எடுக்க வாய்ப்பு இல்லைப்பா. நல்லாயிருக்கும் அந்த சேலை. எங்கள் நாத்துனா ஒரு பிள்ளை கொடுத்துச்சு. 9 நாத்துனாலும் 9 சேலை கொடுத்தாங்க. சரிங்களா? ஐயப்பா, எல்லா பேருமே ஒரு சேலை கொடுத்தாங்கப்பா. வாங்கிக்கிட்டு அதைத்தான் இப்படி மூடையாக கொண்டுக்கிட்டு போகிறேன். சரிங்களா? சேலையை பூரா நம்ம வீட்டில் அலசணும், அலசி மடித்து வைக்கணும். பேரத்துக்கு அந்த சேலையை மடித்து வைக்கக்கூடாது பெட்டியில். அப்படியே வீட்டுக்குள்ளே போனோடனே அலசி மடித்து வைக்க வேண்டியதே.
உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சேலை என்னென்ன சேலை கொடுத்தாங்க. சரிங்களா? இங்கே தங்கலாம் நம்மளால் முடியாதுப்பா. நம்மளால் அங்கெல்லாம் தங்க முடியாது. அதனால் நான் இப்படியே கிளம்பிட்டேப்பா. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? என் வீடியோ பாருங்கள், பார்த்து சந்தோஷப்படுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். எங்கே போனாலும் இப்படி நடக்கிற வேலை தான். ஐயோ சேலை, இந்த சேலை இப்படித்தாப்பா விழுகுது ஊக்கு குத்தாட்டி. நான் என்ன செய்ய? எப்போ பார்த்தாலும் கீழே தான் விழுகுது சேலை. இந்த ஊரை பாருங்க, பார்த்தீங்களா? இந்த ஊரை காடு மாதிரி இருக்குது. இதுக்குள்ளேயும் வீடு எவ்வளோ வீடு இருக்கு பாருங்க. அது செய்யும். பாப்பா ஆட்டா பாப்பா வரும்போது ஏற்றிட்டு பாப்பா என்னையா. பார்த்துக்குறோங்க. நடக்கிறதுலேயும் சுகந்தாங்க இருக்குது. நடக்கிறதுலேயும் சுகமாக தான் இருக்குது. வானத்தை பாருங்கள், அழகாக இருக்குது. ஆனால் மியூசிக் வச்சா அழகாக இருக்கும், வைக்க தெரியாது. என்ன சுகம் என்ன சுகம் உன்னிடம் நான் கண்ட சுகம். ஆஹாஹா 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 ஆஹாஹா. எங்கள் நாத்துனாலாம் நல்லவங்க தான்ப்பா. எங்கள் நாத்துனா பிள்ளைங்களாம் நல்ல பிள்ளைங்க தான். ஆனால் அந்த என் மாமியாக்காரி இருக்கா பாரு, என் மாமியாக்கார பொம்பளை, ஐயோ அதுதாப்பா ஒரு குடும்பத்தையும் அக்காக்கா 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 சிந்தி செதறி விட்டுச்சு. பொல்லாத பொம்பளைப்பா. ஆனால் எங்கள் மாமனார் இருக்கார்ல, எங்கள் மாமனார் ஐயோ தங்கம்ப்பா, தங்கம் தங்கம் தங்கம். அப்படியே ஒரு தங்கமானவர், நல்லவர். ஐயோ ஏன்னா அந்த அம்மா தான் கேட்க அல்வாவாக திங்குதுல்ல, கொடுக்குறாருல அவர் கேட்க கொடுக்குதுல. அதனால் அவர் இந்த அம்மா பேச்சு தான் கேட்பார். இந்த அம்மா பேச்சு சும்மாரியா உனக்கு தெரியாது இப்படி சொல்லி அந்த ஐயாவை பாவம் பிள்ளைய பெற்று போட்டு ஒரு வேலை பார்த்து நல்லா வாழ்ந்துட்டாங்க. சரிங்களா? பூரா என் ஆத்துனாமார் பூரா நல்ல வழுகுதே. இவர் போய் சொல்லி கொடுக்குறது பிள்ளைகளுக்கு வீட்டை விட்டு வெளியே போகாதுங்க. இந்த பொம்பளை போய் சொல்லி செய்யாதீங்கடி இப்படி சொல்லி கொடுத்தே இந்த பிள்ளைய கெட்டு போச்சுங்க. இல்லாட்டி நல்ல பிள்ளைங்க ஏன்டி சேலை கொடுத்தோன்னா அவங்கள பூரா நல்லவங்கன்றியான்னு கேட்குறேன். ஆமாப்பா, என்னப்பா செய்ய சொல்கிறீங்க? மனிதர் பார்த்து கெடுக்கவும் செய்யலாம், மனுஷர் பார்த்து வாழவும் வைக்கலாம். சரியா? அந்த மாதிரி இந்த பொம்பளை கெடுத்த பொம்பளை தான். ஆட்டோ பூரா போகுது, நான் ஆட்டோவில் ஏறாமல் நடந்துகிட்டே இருக்கேன். அப்போ போய் நான் ஆட்டோவில் ஏறுறேன், நிற்கிறேன். ஆட்டோ ஏதாவது வந்தால் நான் ஏறிடுறேன். சரிங்களா மக்களே? என் வீடியோ பாருங்கள். காட்டுக்குள்ளே போயிட்டு வரேன். எங்கள் மாமனாருக்காண்டி போய் எல்லாம் பார்த்து சீதேவியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேப்பா. சீதேவியெல்லாம் வாங்கியிருக்கேன்ப்பா. நான் இந்த மடியில் கொடுத்துருக்காங்க, அதை கொண்டு போய் பீரலில் கட்டி வைக்கணும். சரிங்களா? பாய். என் வீடியோ பாருங்கள்.